ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு 4 மகன்கள் இருந்தனர். ஆனால் அந்த மகன்கள் 4 பேரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஒற்றுமையாக வாழவே இல்லை. விவசாயி மிகவும் வயதானதால் தனது இறுதி காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார். தன் மகன்களுக்கு எப்படியாவது ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்று விரும்பினார். ஒருநாள் தன் மகன்கள் 4வரையும் அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் கையில் ஒரு கட்டு சின்ன குச்சிகளைக் கொடுத்தார். மகன்களே, இந்த குச்சிக்கட்டை நீங்கள் ஒவ்வொருவராக ஒரே நொடியில் ஒடித்துக் காட்ட வேண்டும். யார் ஒடிக்கிறார்களோ அவர்களுக்கு பெரிய பரிசு உண்டு என்றார். ஒவ்வொரு மகனும் வந்து அந்த குச்சிக்கட்டை ஒடிக்க முயன்றான். ஆனால் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் கட்டப்பட்ட குச்சிகளை ஒடிக்க முடியவில்லை. பிறகு விவசாயி அந்த குச்சிக்கட்டை அவிழ்த்து ஒவ்வொரு குச்சியையும் தனியாகக் கொடுத்தார். இப்போது ஒடித்துக் காட்டுங்கள் என்றார். 4 மகன்களும் ஒவ்வொரு குச்சியையும் எளிதாக சட்டென்று ஒடித்துவிட்டனர். அப்போது விவசாயி, மகன்களே, தனித்தனியாக இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு குச்சியைப் போல பலவீனமாக இருப்பீர்கள். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை எளிதாக உடைத்துவிட முடியும். ஆனால் நீங்கள் 4 பேரும் இந்த குச்சிக்கட்டை போல ஒற்றுமையாக இருந்தால் எந்தவொரு சவாலாலும் உங்களை வெல்ல முடியாது. அதனால் சண்டையை நிறுத்திவிட்டு ஒருவருக்கொருவர் துணையாக ஒற்றுமையாக வாழுங்கள் என்று அறிவுரை கூறினார். அப்பாவின் பேச்சைக் கேட்ட மகன்கள் தங்கள் தவறை உணர்ந்து அன்று முதல் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர். நீதி: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு.